ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரமிளா ஸ்ரீகுமார். நான் இந்த சேனலில் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கான பதிவை தான் போட போகிறேன். அதனால் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற பதிவுகளெல்லாம் உடனே உங்களுக்கு சேரும். இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம். உங்கள் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறாங்களா? அப்போ எப்படி உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஆர்வமாக போகணுங்கிற மோட்டிவேட் பண்ணணுங்கிற பதிவை போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் பேரண்ட்ஸும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். குழந்தைங்கன்னா வீட்டில் குறும்பு பண்ணத்தான் செய்வாங்க, அடம்பிடிப்பாங்க, தன்னிடம் விளையாடுற மற்ற குழந்தைகளை அடிப்பாங்க, கடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, பொருட்களை உடைக்கிறப்பாங்க, சேதப்படுத்துறது, சாப்பிட மறுக்கிறது, அழுவது. ஒரு சில குழந்தைங்க சரியாக நேரத்தில் கூட தூங்க மாட்டாங்க. இப்படி அவங்க குறும்புகளை சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி நேரங்களில் நீ ஸ்கூலுக்கு போனால் தான் சரிபடுவ. டீச்சர்ஸ் நல்லா உன்னை அடிப்பாங்க, திட்டுவாங்க, உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எப்படா உன்னை ஸ்கூலில் கொண்டு விடுவோன்ட்டுருக்கு. இந்த மாதிரியான கோபமான கடுமையான சொற்களை பேரண்ட்ஸ் குழந்தைகள்கிட்ட பயன்படுத்தாதீங்க. குழந்தைகளுக்கு ஸ்கூலை பற்றி எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகும். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது ஸ்கூலுக்கு ஆர்வமாக போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. இதனால் அவங்க படிப்பு கூட பாதிக்கப்படும். அதனால் போன பதிவில் குறிப்பிட்டது போல் ஸ்கூலில் பற்றியும் டீச்சர்ஸை பற்றியும் நேர்மறையான எண்ணங்களை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் போவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு தேவையில்லாட்டியும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தேவைப்படும். அதனால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் தொடர்வோம்.